காட்டில் கிடக்கக்கூடிய நரிகளை எல்லாம் பிடித்து குதிரைகளாக மாற்றிக்கொண்டு நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சிவகணகணத்திலே சொல்லிவிட்டு சிவபெருமான் வேதத்தை புறவியாக்கி கொண்டு அது மேலே ஏறிக்கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ வேதத்தை புறவியாக்கி கொண்டு சிவபெருமான் வருகிறார். அழகுன்னா அப்படி ஒரு அழகு. வருகின்ற அந்த காட்சியை நமக்கு திருவிளையாடல் புராணம் அற்புதமாக காட்சி பண்ணோம். அவர் எப்படி திருநீர் பூசியிருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது வினையை காய்ந்த புண்டரன் உதலும் என்று சொல்லுவார். வினையை காய்ந்த புண்டரம், புண்டரம் அப்படின்னா திரிபுண்டரமாக திருநீர் பூசிக்கொள்வது. எப்படி 3 கோடாக பூசிக்கொள்கிறோம் இல்லையா, அந்த 3 கோடுகளாக திருநீர் பூசிக்கொள்வதற்கு, அதாவது நீரில் குழைச்சி தான் நம்ம திருநீரை 3 கோடாக போடலாம். அந்த நீரிலே திருநீரை குழைத்து பூசுவதற்குரிய அதிகாரம் சிவதீக்க உடையவர்களுக்கு தான் இருக்கிறது. சிவதீக்க இல்லாமல் நம்ம திருநீற்றை நீரில் குழைத்து பூசக்கூடாது. மற்றவங்க எப்படி சார் பூசணும் அப்படின்னா உத்தூலனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உத்தூலனம்னா இப்படி தொட்டு இந்த விரல் நாளை தொட்டு இது அனாமிக்கம்னு பேர். இந்த விரலுக்கு பேர் அனாமிக்கம் என்று பேர். அங்குஷ்டம், தர்ஜனி, மத்தியமை, அனாமிக்கம், கனிஷ்டிகம் என்று சொல்லுவார்கள். 5 விரல்கள்லையும் பேர் இருக்குது அதுக்கு. அதில் இந்த மோதிர விரலுக்கு மேலானதுன்னு பேர். அதனால தான் பெருமானுடைய பிரசாதமாகிய திருநீரை இப்படி தொட்டு இந்த விரலால் தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் சன்னியானத்துக்கு பிரசாதம் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க பன்னீர் இலையில் வச்சு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது தொட்டு இப்படி தான் வச்சுக்கொள்வாங்க. அது அந்த அனாமிக்கம் என்கின்ற விரலினாலே நாம் பூசிக்கொள்ள வேண்டும், உத்தூலனமாக தரித்து கொள்ள வேண்டும் இருக்கிறது. இப்போ அடுத்தவருக்கு பூசிவிடும் பொழுது நம்மளோட வயதிலையும் பக்குவத்திலையும் அனுபவத்திலையும் சிறியவராக இருந்தார் என்றால் அவருக்கு நாம் கெட்ட விரலால் பூசிவிட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இப்படி தொட்டு இப்படி பூசி விட்றாங்களே, அது மாதிரிலாம் பூசுவதெல்லாம் மரபு இல்லை. விபூதி தரிப்பதற்குனே சில மரபுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. விபூதி கொடுப்பவர் கீழே இருந்தும் வாங்குவோர் மேலே இருந்து கொண்டு வாங்கக்கூடாது. விபூதி கொடுப்பவர் மேலே இருக்கணும், விபூதி வாங்குபவர் கீழே இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கிறது. விபூதியை நம்முடைய குருநாதருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு பூசக்கூடாது. விபூதியை வாங்கி சுவாமி சன்னதியில் நின்று கொண்டு பூசக்கூடாது. குருநாதருக்கு முன்பாக பூசக்கூடாது. சற்று விலகி பின்னாடி தான் தரித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. விபூதியை நடந்து கொண்டே பூசக்கூடாது. விபூதியை ஓடிக்கொண்டு பூசக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார்கள், ஆகமம் சொல்லுகிறது. ஆனால் இது விபூதி மீது அதிகமான காதல் உடையவர்களாக பலர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய அத்தனை வேலைகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திருநீற்றை பற்றி ஏதாவது இப்போ சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்னால் திருநீற்றை பற்றி பெருமையாக பேசினா உடனே கையில் இருக்கிற இன்னொரு இடத்து பூசி கொண்டு உட்கார்ந்துருப்பார்கள். அது விபூதிக்கு செய்யக்கூடிய உரிய மரியாதை அல்ல அது. அதே மாதிரி அதை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த குருநாதருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை அது கிடையாது. அதனால் அப்பர் சுவாமியே திலகவதி அம்மார்கிட்ட திருநீரை வாங்கும் பொழுது குருவார அணிந்தார், விலகி சென்று பிறகு அறிந்து கொண்டு வந்தார் என்று காட்டப்படும் பெரிய புராணத்தில். அதனால் அப்படி வினையை காய்ந்த புண்டர நுதலும் திரிபுண்டரமாக தரித்து கொண்டு விபூதி தரித்து கொண்டு சிவபெருமான் வருகிறார். அந்த நம்முடைய வினையை காயக்கூடியதாகிய புண்டரம் திரிபுண்டரமாக அந்த விபூதி தரித்து கொண்டு வருகிறார்னு சொல்லியிருப்பார் அழகாக. அந்த மணிவாசகவர்மன் நேரடியாக பார்த்துருக்கார் இல்லையா, சிவபெருமான் எப்படி அந்த குதிரையில் வந்தார், அந்த குதிரைக்காரனை எப்படி வந்தார் அப்படிங்கிறத மணிவாசகவர்மன் பார்த்துருக்கார்ல, அது பதிவு பண்ணுகிறார். வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னை என்னும் என்று அந்த அன்னைப்பத்தில் சுவாமி சொல்லுகிறார். வெள்ளை குப்பாயம் என்பது இந்த குதிரைகள்லாம் அரபிய நாட்டில் தான் அதிகமாக உண்டாகும். நம்ம நாட்டில் குதிரை குதிரை வளர்வதற்குரிய ஒரு நல்ல சூழல் கிடையாது. அதனால் அரேபியாவில்தான் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது நமக்கு நிறையா. அதனால் அந்த ஷேக்லாம் எப்பயும் இருக்காங்க பார்த்தியா, துபாய் ஷேக்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக ஒரு ஒயிட்டில் ஒரு கவுன் மாதிரி போட்டுக்கிறாங்க பாருங்கள், அதுதான் குப்பாயம், ஜிப்பான்னு பேர். ஜிப்பா நான் போட்டுக்கிறோம் இல்லையாப்பா, இதே ஃபுல்லாக ஒயிட்டில் இருந்ததுன்னா அது குப்பாயம். அதை சொல்லுகிறார். வெள்ளை கலிங்கத்தர், கலிங்கம்னா துணின்னு அர்த்தம். வெள்ளை கலிங்கம்னா வெள்ளை கலரில் துணி. வெள்ளை கலிங்கத்தர் வெண் திருமுண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அண்ணே என்ன, பள்ளி குப்பாயம் தான், குப்பாயம் ஜிப்பா போட்டு கொண்டு வந்தார் சுவாமி. அதை மணிவாசகவர்மன் பார்த்து விட்டு தன்னுடைய திருவாசகத்தில் பதிவு பண்ணுகிறார். சாமி குதிரைக்காரனாக வந்திருக்கார். அதை பார்க்கும் பொழுது அரசனுக்கு என்ன இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம், இப்படி ஒரு பர்சனாலிட்டியா, ஒரு குதிரைக்காரனுக்கு இவ்வளோ ஒரு அழகா, சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், இவனே இவ்வளோ அழகாக இருக்கான், நாம் பார்த்து பக்கத்தில் என்ன ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கோமே அப்படின்னு அவனை எண்ணத்துக்கு கொள்ளுகிறான் அரசன். ஏன்னா சுவாமி வந்திருக்கார் இல்லையா, நித்தம் மணாளர் நிரம்ப அழகியர்னு சொல்லுகிறார் இல்லையா, நிரம்ப அழகியர் அவர் தான். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் யார் அழகாக தெரிவார். அதனால் ஏற்கனவே ஒரு இதாக பார்த்து கொண்டிருக்கிறான். சுவாமி
அதை குதிரைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அசுவ சாஸ்திரம் என்று சொல்கிறார்கள். இந்த குதிரை எப்படிப்பட்டது, இந்த குதிரை எப்படிப்பட்டது, இதுக்கு சுழி இப்படிப்பட்டது, அதுக்கு சுழி அப்படிப்பட்டது, இதுக்கு இப்படித்தான் தீவனம் வைக்கணும், அதுக்கு அப்படித்தான் தண்ணி காட்டணும், இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் சுவாமி. அரசன் அப்படியே கண்ணயர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும். அப்போ சாமி சொல்லுகிறார், குதிரையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டியாப்பா, கயிறு மாற்றிக்கிட்டோன்னா அதுக்கு பிறகு குதிரை என்னானாலும் என்னை பற்றி இதை பற்றி எதுன்ட்டு கேட்கக்கூடாது, நான் பொறுப்பு கிடையாது, அதனால் நீ கயிறு மாற்றி வாங்கிக்கிறியா அப்படின்னு சாமி கேட்குறாரு. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அரசன் சொல்லுகின்றான். உடனே கயிறு மாற்றி கொடுக்குறேன். இந்த கயிறு மாற்றி கொடுப்பது என்பது இப்போவும் நம்ம ஊர்களில் உள்ள வழக்கமான ஒன்று தான். ஆடு மாடு நம்ம விற்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கட்டி போட்டிருப்போம், ஆட்டையும் மாட்டையும் நம்ம வீட்டில் ஒரு கயிறு நல்லா கட்டி போட்டிருப்போம். அதனால் நம்ம அப்படியே அந்த கயிறோட ஓட்டி விடக்கூடாது. ஓட்டி விட்டுனா நம்ம வீட்டில் மகாலட்சுமி அதோடு சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அவங்க வாங்குறவங்க அவங்க தான் புதுசாக கயிறு வாங்கிட்டு வந்து அந்த ஆட்டையும் மாட்டையும் ஓட்டி செல்ல வேண்டும். அதேமாரி நம்ம கயிறு மாற்றி ஒன்ஸ் விட்டுட்டோம்னா அது திரும்ப நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. அது தரித்திரம் என்றெல்லாம் நமக்கு மக்கள் வழக்கில் உள்ள நம்பிக்கைகள். அதை சாமி சொல்லுகிறார், நீ கயிறு மாற்றி கொடுத்துட்டோன்னா அதுக்கு பிறகு என்ன ஆனாலும் என்ன நீ கேட்கக்கூடாது அப்படின்னுறாரு. பார்க்குறதா இருந்தால் எதாக இருந்தாலும் இப்போயே பார்த்துக்கோ அப்படின்ட்டார். சரி, ஓகே, நல்லா தானே இருக்குது குதிரைகள்லாம், இதில் என்ன பார்க்குறது இருக்குன்ட்டு ராஜா சரிப்பா வாங்கிட்டு சொல்லிட்டு சாமிக்கு வெகுமதி எல்லாம் கொடுக்குறார். அற்புதமான ஒரு விஷயம், குறிப்பு ஒன்று இருக்கும் அந்த திருவிளையாடல் புராணத்தில். சாமி கூட மற்ற குதிரைகள்லாம் ஓட்டி கொண்டு வந்திருப்பது யார்? சிவபூதகணங்கள் இல்லையா? அப்போ ராஜா சுவாமிக்கு பரிசு கொடுக்குறான், அதாவது குதிரைக்காரனுக்கு பரிசு கொடுக்குறான். அந்த குதிரைக்காரன் வாங்கிட்டு வந்த அந்த பரிசுக்கு சுவாமி வந்து குனிந்து பவ்யமாக அரசனிடத்தை மரியாதையோடு வாங்கி கொள்ளுகிறார் என்று புராணம் காட்டுகிறது. அதை பார்த்துட்டு இந்த சிவகணங்கள்லாம் கோவப்படுது சாமி மேலே. ஏன் இப்படி இவர் பண்ணுறாரு, இவர் ஏன் இப்படி ராஜாவுக்கு போய் பணிந்து இப்படி வாங்கி கொள்கிறார் அப்படின்னு சிவகணங்கள்லாம் அவர் மேலே ஒரு உரிமையோடு ஒரு கேள்வி எழுப்புகிறது என்று அழகாக சொல்லியிருப்பார். அதை எதற்காகன்னா, அப்போ சாமி சொல்லுவார், அதுக்கு நீங்களும் அதே மாதிரியே வாங்க அரசன், அவன் அரசன், அரசனுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாங்குவதாக அதில் காட்டியிருப்பார். இதில் என்ன ஒரு குறிப்புன்னா, அரசனுக்கு மரியாதை தர வேண்டுங்கிற குறிப்பு இல்லை, நாம் எந்த வேடத்தை எடுத்துக்கொள்ளணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு குறிப்பு. ஆமாம், அது ஒரு குறிப்பு. ரெண்டாவது, சுவாமி எதை வேணாலும் செய்வார், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் தொண்டனுடைய வேலை. விளக்கம் புரியுதுங்களா? அது ஒரு குறிப்பு. இது எல்லாம் அந்த புராணத்தில் செய்திகளாக சொல்லுகிறார். இதெல்லாம் மணிவாசக பெருமான் பார்த்து கொண்டு இருக்கிறார். இவர் கன்ற வித்தையெல்லாம் சுவாமி அழகாக வந்தார் போனார் எல்லாம் பார்த்து கொண்டு சொல்கிறார். அதனால் அது கொடநாடு சதுர்பட சாத்தாய் வந்தான்லாம் பாடுகிறார்களே சாமி. சதுர்பட சாத்துன்னா வியாபாரியாக வந்தான் எல்லாம் பாடுகிறார். அதெல்லாம் பார்த்து ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணுகிறார். குதிரை சேவகனாக வந்தாருன்னெலாம் சொல்லுகிறார்களே, அப்படி வந்துட்டு போயிடுறார். இரவு குதிரை லாயத்தில் ஒரே நரி சத்தமாக கேட்குது, ஊனும் ஊழ சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. பார்த்தா இருக்கிற குதிரையெல்லாம் நிறையா மாறி அதில் சுயரூபத்தை பெற்று இங்கே கொஞ்சம் நஞ்சம் இருந்த குதிரையெல்லாம் கடித்து தின்னுவிட்டு கொன்னுவிட்டு எல்லாம் மதுரை வீதிகளெல்லாம் ஓடி சென்று மறைந்து விட்டது என்று பார்க்குறோம். அப்போ அரசனுக்கு மிகுந்த கடுமையான கோபம் வருகிறது. இந்த மணிவாசகர், இந்த வாதவூரர் பார்த்திங்கன்னா அவர் நம்மளை ஏமாற்றிட்டார். யாரோ ஒரு மெஜிஷியனை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்மகிட்ட இதை கண்கட்டி வித்தை காமிச்சு ஏதோ ஏமாற்றிருக்கார், அதனால் அவர் ரொம்ப அதிகமாக தண்டிக்க வேணும் என்று சொல்லி அந்த வைகை நதிக்கரையில் கொண்டு வைகை நதியில் சுடுமணலில் கிடத்தி மேலே கல்லெல்லாம் தூக்கி வச்சுட்டு படுக்க வச்சுட்டாங்க. அப்போயும் மணிவாசக பெருமான் பேசாமல் இருக்கார். அது ஏன்னா அவர் இறைவனை மிகுந்த அருளாளர் இல்லையா, ஜீவன் முக்தர் இல்லையா, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகம் அப்படின்னு சாமி கேட்டிருக்கார். அதனால் அவர் எதையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு படுத்து கிடக்கிறார் பேசாமல். அதனால் சிவபெருமான் தன்னடியார் இடர்கண்டு வாழாயிராதவன் இல்லையா, உடனே தன்னுடைய சடையிலிருந்து கங்கையிலேருந்து ஒரு திரளை எடுத்து விடுகிறார். அது வைகை கரையை அடைத்து கொண்டு வருகிறது. வைகை கரையெல்லாம் உடஞ்சி ஓடுகின்றது என்று பார்க்குறோம். அப்போ உடனே இந்த திடனை கொடுக்குற விஷயத்தில் ராஜா மறந்துட்டா குதிரை வாங்கின விஷயம். ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஏற்பட்டு போச்சு, அவசர காலம். ஏன்னா சிட்டிக்குள்ளே தண்ணி நொம்பிக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படியாவது கரையை அடைக்க வேணும். என்னன்னு பார்த்தாக்க அவ்வளோ சிவியரான ஒர்க்கர்ஸ் ஒன்றும் பண்ணுறதுக்கான முன்னேற்பாடு ஒன்றும் இல்லையா. இப்போ டிசம்பர் மாதம் வருதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை திட்டம் வந்துச்சு, அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க, 500 பேர் அடங்கிய குழு வந்தது, அப்படி இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கார்கள் இல்லையா. அதை டிசம்பரில் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் எப்படி வெள்ளம் வரும்? வெள்ளம் வரது வாய்ப்பு இல்லை. அரசன் ஒன்றும் முன்னேற்பாடு இல்லாமல் இருந்துட்டான் போல் இருக்குது. ஆனால் இப்போ கண்டிப்பாக கரையை அடைத்தே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, உடனே வீட்டுக்கு வீடு யாராவது ஒருத்தவங்களுக்கு போய் சென்று அடைக்க வேணும். அதனால் ஒவ்வொருத்தவங்க ஒரு பகுதி அடைக்கணும்னு ஆர்டர் போடுங்கப்பா இன்னும் ராஜா சொல்லிட்டான். சரின்ட்டு மக்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பகுதியை அளந்து போடு, கரையை அளந்து போடு, டேப் பிடிச்சி அளந்து போட்டாச்சு.
மக்கள் எல்லாம் வைக்கோல், கவனை போடுறதுக்கான மூங்கில் பிளாச்சு அதெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள். தழையெல்லாம் வெட்டி எடுத்துக்கொள்கிறார்கள். மண்வெட்டி, கூடை இதெல்லாம் எடுத்துக்கொண்டு கரை அடைக்க வேண்டும் என்று செல்கிறார்கள். அப்போ அந்த ஊரில் ஈசான பாகத்தில் 90 வயது கிட்டத்தட்ட மேலே போன ஒரு கிழவி, அவங்களுக்கு வந்தி என்று பெயர். அவங்களுக்கு வேறு உறவு ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு தாய், தந்தை, அவருக்கு உற்றார், சுற்றார், பெத்த மகன், பிள்ளைங்க, பொண்ணுங்க, வீட்டுக்காரர் யாரும் ஒருத்தர் அவர் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைத்து கொண்டு வாழ்வார்கள் என்றால், தினமும் எங்கு எழில் என் ஞாயிறு அப்படின்னு இருப்பாங்களாம். சூரியன் எங்கே உதிச்சா எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, சொக்கநாதர் ஒருத்தர் இருக்கார், அவர் எதாவது இருந்தாலும் என்னை பார்த்துப்பார் என்கின்ற அந்த ஒரு விஷயமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க நினைத்துக் கொள்கிறார்கள், தென்னவன் ஆணையால் இன்று வந்து விட்டது ஓர் இடையூறு எனக்குன்னு அவங்க சொல்லுகிறார்கள். தென்னவனாகிய பாண்டிய அரசன் இது வரைக்கும், சுவாமி உன்னுடைய இருப்பினாலே சூரியன் எங்கே எழுந்தால் என்னன்னு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்போ தென்னவனுடைய ஆணையினாலே வந்து விட்டது ஒரு இடையூறு என்று சொல்லி அவர் அந்த வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ சிவபெருமான் அந்த அம்மையாருக்காக தன்னுடைய கருணை வெளிப்படுத்த வேண்டும், மணிவாசக பெருமானுக்காக தான் இந்த கங்கையை திறந்து விட்டார் என்கின்ற விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு கூலி ஆளை போல மாற்றிக்கொண்டு பெருமானார் வருகிறார். கூலி கொடுத்து எம்மை வேலை கொள்வார் யாரும் உண்டோ என்று கேட்டுக்கொண்டு வருகிறார்னு பார்க்கிறோம். அப்போ அந்த தெருவுக்கு வருகிறார். அந்த பிட்டு விற்கக்கூடிய அந்த அம்மையாருடைய தெருவுக்கு வந்து அவர் சத்தம் போடும்பொழுது அந்த அம்மா கூப்பிட்டு, வாப்பா எனக்கு வேலை இருக்குது செய்ய விடனா. அப்போது எனக்கு என்னம்மா நீ இப்போ சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்கிட்ட பிட்டை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, அதை வேணா நீ சம்பளமாக வாங்கிக்கிறீ. அப்போனா நல்லது நல்லது, நான் ரொம்ப பெரும்பசி உடையேன், அந்த பெரும்பசிக்கு அந்த புட்டு தான் எனக்கு சரியான சாப்பாடாக இருக்கும், அதனால் பிட்டு இடு கடிதி, சீக்கிரமாக கொடுன்னு பெருமான் வந்து கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அம்மையார் தன்னுடைய புட்டு அவிச்சு துணியால் போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். அதை சொல்லுகிறது புராணம். தெல்லி அடு சிற்றுண்டி சிக்கடைந்த பொதுநீக்கி அள்ளி எடுத்து அருந்து அப்பா என்று இட்டார். அந்த துணியை எடுத்து திறந்துட்டு அந்த புட்டை எடுத்து சாமிகிட்ட கொடுக்குறாங்க. சாமி தோளில் போடுறது சுண்டில் வாங்கி கொடுக்குறார். அதை புறத்தானை வீந்தி வாங்கினார்னு காட்டுகிறது. அதை வாங்கி உடனே எடுத்து வாயில் போட்டுக்கிறார். சுட சுட போட்டாராம் வாயில். இப்போ தான் வச்சு எடுத்துருக்கு. அது சுட சுட வாயில் போட்டால் வாய் சூடு தாங்க முடியல. இரு கொடிரும் ஒற்றின்னு சொல்லும். அதை இரு கொடிருன்னா கன்னம். இந்த கன்னத்தில் ஒரு இட்லியோ வேறு எதையோ நீங்கள் சுட சுட வாங்கி வாயில் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த புட்டை உள்ளுக்குள்ளே இப்படி ஆடுறதுக்காகங்கிற சொல்லுகிறது. இரு கொடிரும் ஒற்றி ரெண்டத்தையும் ஆட்டி பூணு ஊதி சாப்பிட்டு சூப்பர் ரொம்ப அருமையாக இருக்கிறதுன்னு அன்னை மூளை தீம்பாலின் அரிய சுவைத்து இது அப்படின்னாராம். எங்கள் அம்மா கிட்ட நான் குடித்த பாலை விட ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார் சாமி. அவர் எங்கே பால் குடித்தார்? அவர் பிறவாயாக்கை பெரியோர் சிவபெருமான். நான் அவர் சொல்லக்கூடிய ஊமையை பாருங்கள், அன்னை மூளை தீம்பாலின் அரிய சுவைத்து இதுன்னார். இது ஏன் அப்படி சொல்ல வேண்டும்னா, இப்போ நாம் ஒரு பொருள் சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னால் எதை சொல்லுவோம்? அமுதமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அமுதத்தை யாராவது சாப்பிட்டோமா? நம்ம சாப்பிடாத ஒரு பொருளாக தான் நம்ம ஓமையாக சொல்லுகிறோம். அதேமாதிரி அவரும் சாப்பிடாத ஒரு பொருளை ஒரு ஓமையாக சொல்லுகிறார் இல்லையா? சிவபெருமான் அன்னை மூளை தீம்பால் எப்போ சாப்பிட்டார்? அவர் பிறவாயாக்கை பெரியோன் இல்லையா? அதனால் அவர் அன்னை மூளை தீம்பாலின் அரிய சுவைத்து இது. அந்த தென்னவனைய உலகாண்ட சொக்கநாதருக்கே ஆகும் அந்த புட்டு, அந்த சுவாமிக்கே ஒரேதாக இருக்கிறதுன்னு தன்னையே சொல்லிக் கொள்கிறார். எல்லாம் அழகாக புராணம் சொல்லும். சரிம்மா நான் போயிட்டு கரையை அடைக்கிறேன், உங்களுக்காக நான் கரையை அடைக்கிறேன்னு சொல்லி அவர் இங்கேருந்து புறப்பட்டு சென்று கரையை அடைக்கிறார். கரை அடைக்க சென்றாலும் அங்கேயும் போய் வேலையை ஒன்றும் செய்யலை. அங்கே ஆல்ரெடி வேலை செய்து கொண்டிருக்கிறவருடைய வேலையெல்லாம் கெடுக்கிறார் இவர். வேலை செஞ்சு கொண்டு இப்படி வீணாக டைம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எந்தா புட்டு சாப்பிடுங்க, எந்தாங்க புட்டு சாப்பிடுங்கன்னு எல்லாருக்கும் புட்டால் எழுதி கொடுக்குறார். அங்கே ஒரு டான்ஸ் ஆடுறது, பாடுறது, அங்கே மரத்தில் படுத்து தூங்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மத்தியான நேரம் ஆகிட்டதுக்குள்ளே திரும்பி மத்தியான சாப்பாடு பசி வந்துட்டு சாமிக்கு. உடனே திரும்பவும் அந்த அம்மையார்கிட்ட வந்து சொல்லுகிறார், பசி இன்னும் கடும் பசி உடையேன் பிட்டு இடுதி இன்னும் சொல்லுகிறார். ரொம்ப பசியாக இருக்குதுன்னு திரும்பி அந்த அம்மா புட்டு கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு துண்டில் கட்டிகிட்டு எடுத்துகிட்டு போகிறார். திரும்பவும் எல்லோரும் கொடுக்குறார். தண்ணியில் விழுவது போல் நடிக்கிறது, விழுந்து எழுவது போல் நடிக்கிறது. கொட்டினை கீழே பார்ப்பார் மேலவும் ஆப்படித்து கோர்ப்பார்லாம் இருக்கும். மம்முட்டி கட்டிக்கிட்டு கீழே விழுந்துறது மாதிரியும், அது ஒரு ஆப்பு வச்சு அடித்து அதை கோக்கிறது மாதிரியும், இந்த மாதிரிலாம் வேலையை ஓப்பு எடுத்து கொண்டிருக்கும் பொழுது சாயந்தரம் 5 மணி ஆகிட்டு. இப்போது எல்லா பங்கும் கிட்டத்தட்ட அரைச்சாச்சு. இவருடைய வந்தியுடைய பங்கு மட்டும் அடைக்கப்படவில்லை இன்னும். அது அடைச்ச பகுதியும் சேர்த்து அறுத்துக்கிட்டு போகுது. இப்போது இது அடைக்காமல் இருக்கிறதுனால அப்போது அந்த சூப்பர்வைசர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, என்ன இந்த பக்கம் மட்டும் அடையாமல் இருக்குது, யாருடைய பகுதி எடுத்து லிஸ்ட்டை பார்த்தா வந்தியோடைய ஏரியான்னு இருக்குது.
வந்திக்காக கரையடிக்க வந்த யார் பண்ண அட்டண்டன்ஸில் வந்தி ஆள் அப்படின்னு தன்னை பதிவு பண்ணியிருக்காரு சாமி. எங்கே பார்த்தாலும் வந்தியாள் 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 அப்படின்னு சொல்லி தன்னை பதிவு பண்ணியிருப்பார் அட்டண்டன்ஸில் வந்தோடனே. இந்த பையன்தான் பார்த்தாக்க, ஓ இந்த பையனை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கானே, ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பான் போல் இருக்கு, இந்த பையன் மம்முட்டி பிடிச்சி வேலை செய்யாது தெரியாத மாதிரி இருக்கானே, ரொம்ப ரொம்ப பணக்கார வீட்டு புள்ள மாதிரி இருக்கார் சாமி பார்க்குறதுக்கு, இவனுக்கு வேலை செஞ்சு ஒன்றும் பழக்கம் இல்லை, ஏதோ வாழ்ந்து கட்ட குடும்பத்தில் வந்துட்டான் போல் இருக்கு, அதனால தான் வேலைக்கு வந்திருக்கான், வேலை செய்ய தெரியாமல் உட்காந்துருக்கான் போல் இருக்கு அப்படின்னு அவர் நினைத்து கொள்கிறார்கள். அதனால் அவனை மிரட்டி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க அந்த வேலையாட்கள்லாம். அந்த நேரத்துக்கு அரசன் வருகின்றார். அரசரிடத்தை சென்று காட்டும் பொழுது அரசர் கேட்குறார், என்ன ஏன் வேலை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருந்தாய் கேட்கும்பொழுது திமிரா இருக்கார். வந்தியை அழைப்பான் வந்த எத்தனோ அப்படின்னு பித்தனோ என்பார், பேயனோ என்பார், வந்தியை அழைப்பான் வந்த எத்தனோ என்பார். வந்தியை ஏமாத்துறதுக்காக வந்த திருட்டு பயல் என்னன்னு தெரியவில்லை, இவனை சரியான முறையில் நம்ம தண்டிக்க வேண்டும் என்று அரசன் தன்னுடைய பிறப்பை எடுத்து ஓங்கி முதுகில் பளிச்சுன்னு வச்சார். உடனே சுவாமி மேலே பட்ட அந்த பிரம்பு அடி அரசன் மீதே திரும்ப விழுந்தது. அங்கிருந்து அத்தனை பேர் மீதும் விழுந்தது, யானை மேல் விழுந்தது, பூனை மேல் விழுந்தது, எல்லாவற்றின் மீது விழுந்தது. கருக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்குள் மேலே விழுந்ததா. பார்க்கடலில் தூங்கி கொண்டிருந்த மகாவிஷ்ணு மூணு முழிச்சாராம், மாயன் துண்யன விழித்தான்னு இருக்கும். அப்படியே உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்கள் மீதும், அந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் அந்தர்பாவிதமாக சாமி இருக்கிறார், அந்தரியாமையாக இருக்கிறார் என்பதற்காக அது சாமி எடுத்துக்காட்டி விட்டு ஒரு கூட மண்ணை கூட்டி கரையை அடைத்து விட்டு சென்று விட்டார் என்று பார்க்கிறோம். அப்போது இவ்வளவு திருவிளையாடலும் சுவாமி யாருக்காக செய்திருக்கிறார்? அந்த மணிவாசகருக்காக செய்திருக்கிறார், இந்த வந்தியம்மைக்காக செய்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்ட அரசன் மணிவாசக பெருமானுடைய பெருமையை எண்ணிக்கொண்டு மணிவாசக பெருமானை ரிலீஸ் பண்ணிடுறாருன்னு இருக்குது அவருடைய சரித்திரம். அதற்கு பிறகு அவர் பல்வேறு தலங்களாக யாத்திரை செய்து கொண்டு சிதம்பரத்துக்கு வந்திருக்கிறார். சிதம்பரத்தில் வந்து நடராஜ பெருமானை தரிசித்து விட்டு அவர் அங்கே ஒரு பர்ணசாலையில் தங்கி கொண்டிருக்கிறார். அப்போ சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள், தில்லைவாழ் அந்தணர்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டு வருகிறது. அந்த இலங்கையிலிருந்து புத்தர்கள் நிறைய பேர் கப்பலில் ஏறி வந்து இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம், இதை பௌத்தர்களுடைய ஆலயமாக மாற்ற போகிறோம், உங்களுக்கு ஆட்சேபனை இருந்ததுன்னா எங்களை சமயவாதத்தில் வெல்லுங்கள் என்று தீட்சிதரை கூப்பிடுறாங்க. அப்போது தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அவர்களோடு சமயவாதம் செய்வதற்கான வல்லமை இல்லாமல் போயிடுது. அதனால் பெருமானிடத்தை விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அப்போ பெருமான் சொல்லுகிறார், இந்த மாதிரி இந்த இடத்துல பர்ணசாலை அமைத்து கொண்டு நம்முடைய அடியவர் இருக்கிறார், நீ சென்று அழைத்து வாருங்கள், அவர் நமக்காக வாதம் செய்வார் என்று சிவபெருமான் சொல்லுகிறார். உடனே தீட்சிதர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் சென்று மணிவாசக பெருமானிடத்தை சொல்லுகிறார். மணிவாசக பெருமானுக்கு இதெல்லாம் ஒன்றும் ஈடுபாடு கிடையாது. இப்போது ஏன்னா தீட்சிதர் தில்லைவாழ் அந்தணர்கள் முதல்ல வந்த உடனே மணிவாசக பெருமானுடைய பெருமை தெரியவில்லை. அதனால் அவர்கள் ஒன்றும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. சுவாமியை தரிசிப்பதற்கு ஒன்றும் அதை பெரிய ஈடுபாடெல்லாம் காட்டவில்லை என்பதனால அவருக்கு ரொம்ப ஒரு மனக்கசப்போ அல்லது ஒரு உடன்பாடு இல்லாத கருத்து இருந்ததுனால முதல்ல என்னால் வர முடியாது, அது என்னுடைய வேலை இல்லை என்பது போல் அவர் மறுத்து விடுகிறார். அதனால் தில்லைவாழ் அந்தணர்கள் மனம் கசிந்து சென்று திரும்பவும் நடராஜாட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இப்போ தான் சாமி அவருடைய பெருமையை உணர்த்தும் விதமாக, மணிவாசகரே உங்களை வாதிலே பௌத்தர்களை வெல்லுவதற்காக உங்களை இறைவன் அழைத்து வர சொல்லுகின்றார் என்று கூப்பிடுங்கள், மணிவாசகர் என்று அழையுங்கள் என்று சிவபெருமான் சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா மணிவாசகர்னு மாணிக்க வாசகர் என்று திருவாதவூர் பெருமானுக்கு பெயர் வைத்தது சிவபெருமான் தான். அந்த பேர் சிவபெருமானுக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் கூப்பிட்ட உடனே ஓ சுவாமி நம்மளை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் போல் இருக்கிறது என்று மணிவாசக பெருமான் உணர்ந்து கொண்டு பிறகு சென்று பௌத்தர்களை வாதிலை வெல்லுகிறார். அவர் பௌத்தர்களை வாதிலை வெல்லும் பொழுது தான் அங்கே இருந்த ஊமை பெண், அரசனுடைய பெண் ஊமை பெண்ணாக இருக்கிறாள், அவளுடைய வாயிலாகவே அங்கு அவர்களுக்கு பதில் சொல்லும்படியாக திருச்சாழல் என்கின்ற பாடலை பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி மணிவாசக பெருமான் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் சுவாமியை வந்து தில்லை சிற்றம்பலவன் என்கின்ற அழகிய சிற்றம்பலவன் என்கின்ற பெயரில் அவரிடத்தை வாங்கி அந்த அவர் பாடின திருவாசகங்களை எல்லாம் அவர் ஏட்டில் எழுதி கொண்டு மணிவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் கையெழுத்துன்னு எழுதி கையெழுத்து போடுறார். பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று சொல்லி திருக்கோவையார் என்கின்ற நூலை பாடுகிறார். இந்த கோவை என்பது அகத்துறை நூல், இது அக இலக்கியம், அது அக இலக்கியம். அது அக இலக்கியம்னா என்னன்னாக்க இறைவன் மீது பக்தி பண்ணுவது, அதுவே ஆணும் பெண்ணும், அதாவது தலைவன் தலைவி தோழன் தோழி இவர்களுடைய பேச்சிலே வைத்து கொண்டு இறைவன் மீது பாட்டு பாடும், இது அகத்துறை இலக்கியம்னு பேர். அதை பார்த்தீங்கன்னா ஒரு காமநூல் போல தெரியும், ஒரு காதலனும் காதலையும் பேசிக்கொள்வது போல தெரியும். ஆனால் அதற்குள்ளே யாரை பற்றி பேசியிருப்பாங்க? சிவபெருமானை பற்றி பேசியிருப்பார்கள். அதில் தோழி என்பவள் சுவாமி, தோழன் என்பவன் ஆன்மா, இப்படித்தான் அதில் வர்ணனையாக பார்க்க வேண்டும். தலைவி என்பவள்
சுவாமி. தலைவன் என்பவன் ஆன்மா. தோழி என்பது திருவருள். தலைவி தான் சுவாமி. தலைவி சுவாமி. தலைவன் இல்லை தலைவி சுவாமி. அதில் யார் தலைவியை சென்று தலைவன் அடைய வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருப்பான். அப்போ அடையப்பட வேண்டிய தலைவி சுவாமி. தலைவனாக அங்கே உருவப்படுத்துவது ஆன்மா. திருவருள். தோழி வந்து திருவருள். திருவருள் தான் அழைத்து சென்று இறைவனிடத்தை விடுவதனால அப்படி உருவகப்படுத்தி நமக்கு பாடுவது வழக்கம். பகற்குறி, இரவுக்குறி. ஆமாம், நாம வச்சுக்கொள்ள வேண்டும். மணிவாசக பெருமான் கிடையாது, நம்ம தான். அது அவர் பாடி சென்று விட்டார் அவர். அதனால் அப்படி திருக்கோவையார் என்கின்ற நூலை அவர் பாடுகின்றார். இந்த திருக்கோவையார் என்கின்ற நூலில் பாருங்க, மொத்தம் 25 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் பாங்கர் கூட்டம் முதல் பரத்தையர் பிரிவு வரைக்கும் இருக்குது. பாங்கர் கூட்டம் 25. பாங்கர் கூட்டம் முதல் பரத்தையர் பிரிவு, அதாவது ஒரு தலைவனும் தலைவியும் சந்தித்து கொள்வது, அதான் பாங்கர் கூட்டம். அதில் முதல்ல வர துறை பாருங்கள், இயற்கை புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் எத்தனையோ ஆண் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும்பொழுது ஈர்ப்பு ஏற்படுவதில்லை. தனக்கு உரியவர் முதல்ல பார்க்கும்பொழுது தான் அவர்களுக்கு என்ன ஆகுது, ஈர்ப்பு ஏற்படுது. படத்திலலாம் காமிக்கிறாங்களே, அந்த ஹீரோயின் பார்த்தோன்னே மட்டும் லைட் எரியுது, மணி சத்தம் கேட்குது, அப்படியெல்லாம் காட்டுறாங்களே. அப்படி அந்த யார் அந்த உரிய உறவுக்குரியவர்களோ அவர்களுக்கு பூர்வஜன்ம பந்தம் இருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமி, பறவை நாச்சியாரும் திருவாரூரில் பார்த்தோன்னே அவர்களுக்குள்ள ஈர்ப்பு ஏற்படுகிறதா இல்லையா? அதுபோல் சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுது இல்லையா? அதுக்கு இயற்கை புணர்ச்சின்னு பேர். அப்படி முதலாக அவர்கள் பார்த்து கொள்வது, பார்த்து கொண்டதுக்கு பிறகு அவன் யார் அப்படின்னு இவன் நினைப்பது, இவள் யாருன்னு அவன் நினைப்பது, அவன் யாருன்னு தோழிக்கிட்ட கேட்குறது, அப்புறம் அவளை பார்க்க வேண்டும் என்று இவன் சென்று பார்ப்பது, தோழி தலைவியை இவன் விரும்புகின்றான் என்று புரிந்து கொண்டு அவனுடைய தன்மையை வினாவி அறிவது, அப்புறம் 2 பேரும் சந்திப்பதற்கான சூழலை ஏற்படுத்துவது, பகலில் சந்திக்கக்கூடிய இடம், இரவில் சந்திக்கக்கூடிய இடம், இப்படி எல்லாரும் சந்தித்து வாழ்வது, அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம். பெண்ணுடைய வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, மறுத்துருவாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து உடன்போக்கு வெளியில் கிளம்பிடணும்னு முடிவு பண்ணுறது. உடன்போக்கு போகும்பொழுது தாய் மனம் வருந்தி பெண்ணை தேடிக்கொண்டு செல்வது, அது வந்து பாலை துறையில் வரும். அப்படி அதை தேடுவது, அப்புறம் அவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது, அப்புறம் திருமணம் செய்து கொண்டதுக்கு பிறகு அவளை பிரிந்து போக வேண்டிய சூழல் ஏற்படும். அது எதனால் ஏற்படுவான்னா பொருள்வாயா பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் தேடி பிரிந்து சொல்லுவான். அப்புறம் பரத்தை மனதில் வேறு பொண்ணே நினச்சிட்டான்னா அதை எண்ணி போயிடுவான். இப்படியாக பல்வேறு விதமாக மனித வாழ்க்கை அமைந்திருக்கு இல்லையா? இப்படி உலக வாழ்க்கையில் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த அமைப்பிலேயே பெருமானை நினைத்து பாடுவது, இதுதான் கோவை நூல்களுடைய இலக்கணம். அதில் திருச்சிற்றம்பலமுடைய உடையார் கோவை என்று நடராஜ பெருமானை மையப்படுத்தி நம்முடைய மணிவாசக பெருமான் 25 அதிகாரங்கள், பாங்கர் கூட்டம் முதல் பரத்தையர் பிரிவு வரைக்கும் 25 அதிகாரங்கள் வைத்து 400 துறைகளாக பாடியிருக்கிறார். 400 துறைகள். ஆமாம். இந்த கோவையார் நூலுக்கு ஒரு இலக்கணத்தை வச்சநந்தி மாலை என்கின்ற நூல் சொல்கிறது. வச்சநந்தி மாலை அந்த நூல் ஆய்ந்த கலித்துறைதான் 400. ஆய்ந்த கலித்துறைதான் 400. அகப்பொருள் மேல் ஆய்ந்த கலித்துறைதான் 400. அகப்பொருள் மேல் வாய்ந்த நற்கோவையார் என்று இந்த கோவையாருக்கு இலக்கணம் சொல்லுகிறது. சொல்கிற நூல் வச்சநந்தி மாலை அப்படிங்கிற இலக்கண நூல் சொல்லுகிறது. நம்ம வச்சநந்தி மாலை, வச்சநந்தி சமணர் இலக்கண நூல் அது. இதே மாதிரி நம்ம 63 நாயன்மாரில் ஒருத்தர் கோவை பாடினார். யார் தெரியுமா? 63 நாயன்மாரில் ஒருத்தர் கோவை பாடியிருக்கார். கோவை நூல் பாடினாருங்கிறேன்.
மாணிக்கவாசகர் 63 நாயன்மாரில் இருக்கார். அவர் 63 நாயன்மார்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மணிவாசகர் 63 நாயன்மாரில் இருக்காரா? இல்லை. 63 நாயன்மார்களில் ஒருத்தர் கோவை நூல் பாடியிருக்கார். அவருக்கு பேர் காரி நாயனார்னு பேர். காரி நாயனார் கடவுர், திருக்கடவுரை சேர்ந்த காரி நாயனார். அவர் பாடிய அவர் செய்த தொண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாடிய ஒரு கோவை நூல் பாடியிருக்கார். மூவேந்தர்கள் மீது கோவை பாடுறார் அவர். அந்த நூல் நமக்கு கிடைக்கல. சேகராஜ சாமி சொல்கிறார்கள் அதை காரிக்கோவைன்னு அதுக்கு பேர். காரிக்கோவைன்னு பேர். இந்த காரிக்கோவை மூவேந்தர்கள் மீது பாடி அதன் மூலமாக அரசர்களிடத்தை பெற்ற பொருள் மூலமாக அடியவர்களுக்கு தொண்டு செய்கிறார். இதுதான் அவருடைய சரித்திரம். இதுக்கு மேலே அவருடைய சரித்திரமே 2 பாட்டு தான் இருக்கும் பெரிய புராணத்தில். விளக்கம் புரியுதுங்களா? சரி. அப்படி இந்த மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம், திருக்கோவையார் என்கின்ற 2 நூலையும் 8ஆம் திருமுறையாக வகுத்திருக்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? அதற்கு பிறகுதான் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருளாளர்களுடைய பாடல்களை தொகுக்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? அப்படி 9 அருளாளர்கள் பாடிய அந்த பாடல்களுக்கு திரு இசைப்பா என்று பெயர். 9 அருளாளர்கள். திருமாளிகை தேவர், செந்தனார், திருமாளிகை தேவர், சேந்தனார், ஆடரா, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், புந்துருத்தி, நம்பிக்காடக நம்பி. புந்துருத்தி எங்க இருக்கு? இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அவர். புந்துருத்தி, திருப்புந்துருத்தி, நம்பி காடக நம்பி. புந்துருத்தி நம்பிக்காடக நம்பி, கண்டராதித்த சோழர், வேணாட்டு அடிகள், ஆமா. திருவாளி அமுதனார், புருடோத்தம நம்பி, புருடோத்தம நம்பி, சேதிராயர். 9 பேர் வந்துட்டாங்களா? இதில் திருமாளிகை தேவர் அப்படிங்கிறவர் திருவாவூடுதுறையை சேர்ந்தவர். இவர் திருமூலருடைய பரம்பரையில் வந்ததாக சொல்லுகிறார்கள். இவருக்கு 4 கரம் இருக்குமா. சிவபூஜை செய்வதற்காக ஒரு இறைவனிடத்தை வேண்டி 4 கரங்கள் வேண்டி 2 கரங்கள் வேண்டி பெற்றுக்கொண்டார். இவருடைய சரித்திரத்தில் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். சித்த புருஷர் இவர். திருவாவூடுதுறையில் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று இவருடைய சரித்திரம் பேசுகிறது. இவர் 5 பதிகங்கள் பாடியிருக்கார் 9ஆம் திருமுறையில். திருமாளிகை தேவர் 5 பதிகங்கள் பாடியிருக்கிறார். சேந்தனார் இவர் 6 பதிகங்கள் பாடியிருக்கிறார். அதிலே நம்பர் போட்டுங்க, எழுதுனதுலேயே நம்பர் மட்டும் போட்டுங்க. சேந்தனார் 6 பதிகங்கள் பாடியிருக்கிறார். முக்கியமாக முருகனுக்காக தனியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பதிகம், அது திருவிடைக்கழி என்கின்ற கஷேத்திரத்தின் மீது பாடப்பட்ட, அந்த திருவிடைக்கழி என்கிற கஷேத்திரத்தின் மீது பாடப்பட்ட ஒரு திருவிசைப்பா இந்த சேந்தனார் தான் பாடியிருக்கிறார். முருகனுக்காக தனியாக ஒரு பாட்டு பதிகம் 9ஆம் திருமுறையில் இருக்குது. சேலம் கயலம் திளைக்கும் பாட்டு. திருவிடைக்கழி தெரியுமா? திருக்கோடையூர் பக்கத்தில் இருக்குது திருவிடைக்கழின்னு. அடுத்து கருவூர் தேவர். இவர் ஒரு சித்த புருஷர். கருவூர் தேவர் இவர் தான் நமக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கங்ககொண்ட சோழபுரத்துக்கும் பாட்டு பாடியிருக்கார். அதனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலும் கங்ககொண்ட சோழபுரம் நமக்கு திருமுறை பாடல் பட்டத்தலமாக ஆயிட்டு.
விளக்கம் புரியுதுங்களா? இவர் தன்னை காயகல்பம் உண்டவராக சொல்லிக் கொள்கிறார் பாடலில். காயகல்பம்னா என்ன? காயத்தை கல்பமாக்குவது, உடம்பை நிலையான பொருளாக, முதுமை இல்லாத, நரைத்திரை மூப்பு இல்லாத மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து காயகல்பம். காயகல்பம் அந்த மருந்து இவர் தன்னை உண்ட அருமருந்து உண்ட கருவூர் தேவன் தன்னை சொல்லிக் கொள்கிறார். காயகல்பம் உண்டவன் எல்லாம் தன்னை சொல்லிக் கொள்கிறார். இவரை பற்றி பல செய்திகள்லாம் இருக்குது. பூந்துருத்தி நம்பிக்காடாக நம்பி, இவர் பூந்துருத்தியை சேர்ந்தவர். இவர் 8 பதியங்கள் பாடியிருக்கார் உமாந்திர முறையில். கரூர் தேவர் 7, கரூர் தேவர் 7, நம்பிக்காடாக நம்பி. இல்லை நான் சரியாக சொல்கிறேன்னா சாரி, இருக்காங்களா? நான் வந்து வேறு நம்பர் ஆர்டர் நம்பரை சொல்லிட்டு இருக்கேன் பார்த்துட்டு. இதில் ஆர்டர் எழுதி வச்சுருந்தேன், எங்கேனே காணும். இல்லை அது இல்லை, அந்த கவுண்டரை விட்டுருங்க, அந்த கவுண்டரை எழுதாதீங்க, விட்டுருங்க. இந்த கண்டராதித்த சோழர் அப்படிங்கிறவர் சோழ அரசர்களில் ஒருத்தவர். இவர் செம்பியன் மாதேவி என்கின்ற சோழ பேரரசியினுடைய கணவர். இவர் கண்டராதித்த சோழர். படத்தில் காட்டுற அவர் தான் செம்பியன் மாதேவியுடைய கணவர். செம்பியன் மாதேவி, செம்பியன்னா சோழர் அர்த்தம். இந்த நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, யாரும் எத்தனை பதிக்க அந்த கவுண்டை அடிச்சிருங்க, அது தப்பு. அதெல்லாம் கிடையாது, எதுக்குமே கிடையாது. நான் மாற்றி சொல்லிட்டேன், வேறு கவுண்டை மாற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. யார் யார் எவ்வளோ பாடினாங்கிறத நான் அப்புறம் வேறு கவுண்டில் சொல்கிறேன். அடுத்தது வேணாட்டு அடிகள். இந்த வேணாடு என்பது எங்கே இருக்குன்னாக்க மலைநாட்டில் இருக்குது. அங்கிருந்து வந்தவர் இவர், இங்கே வந்து பாடினவர் இவர். அடுத்தது சேரநாடு. திருவாளி அமுதனார் அப்படிங்கிறவர். திருவாளி அப்படிங்கிறது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அதாவது திருமால் வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு இடம் அது. அங்கே இருக்கக்கூடிய திருமாலுக்கு பேர் அமுதன்னு பேர், திருவாளி அமுதன்னு. அந்த பேரை தான் இவருக்கு வச்சுருக்கிறாங்க. அதனால் இவர் வைணவராக இருந்து சைவராக மாறி திருவிசைப்ப பாடினார் என்கின்றதை சொல்லியிருக்கிறார்கள். திருவாளி அமுதனார். அதேமாதிரி புருடோத்தம நம்பியும் வைஷ்ணவராக இருந்து சைவராக மாறினவர் தான் புருடோத்தம நம்பி. அடுத்து சேதிராயர்னு சொன்னோம் இல்லையா. சேதி அரசர்கள் அப்படின்னா யாருன்னா, ராயர்னா அரசர்னு அர்த்தம், சேதி ராஜர்னா சேதி நாட்டுக்கு அரசன் அர்த்தம். இது வந்து திருக்கோவிலூர் பகுதியை, திருக்கோவிலூர் இருக்கிறது தெரியுமா, விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோவிலூர், திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு, அந்த பகுதிக்கு சேதி அரசுன்னு பேர். மலையமான் நாடு என்று சொல்வார்கள், மலையமான் அரசர்கள்னு சொல்வார்கள். அந்த அரச வம்சத்தில் பிறந்த 63 நாயன்மார் ஒருத்தர் இருக்கார். யார் அவர்? அந்த சேதி அரசர்களுடைய வம்சத்தில் வந்த 63 நாயன்மார்கள் ஒருத்தர் இருக்கார். சேதி அரசர், சேதி அரசர், மலையமான் அரசர் ஒருத்தர் இருக்கார். 63 நாயன்மாரில் யார்? மலையமான் அரசரில் முதல்ல வர மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் சேதிராயர். அவர் சேதி குடும்ப, சேதி வழியில் வந்தவர் தான் அவர். மலையமான் அரசர் தான் அவர். அரசர் தான் இவர், அரசராக இருந்தது தானே. சரி,
இப்போ யார் யார் எவ்வளோ பாடினாங்கிற சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. திருமாளிகை தேவர் 4 பதிகங்கள், சேந்தனார் 3, கரூர் தேவர் 11 பதிகம், பூந்துருத்தி நம்பிக்காடக நம்பி 2, கண்டராதித்தர் 1, வேணாட்டடிகள் 1, திருவாளி அமுதனார் 4, புருடோத்தம நம்பி 2, சேதிராயர் 1. இதுதான் அவரவர் பாடின உபதான் திருமுறை இடம்பெற்ற பதிகங்கள். இது இல்லாமல் நிறைவாக சேந்தனார் என்கின்ற இன்னொரு சேந்தனார், அவர் திருப்பல்லாண்டு என்று ஒன்றை பாடியிருக்கிறார். அதுவும் உபதான் திருமுறை இடம்பெற்றிருக்கு. 2 சேந்தனார் தான். சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடினார். இவர்கள் அனைவரும் சேர்ந்து பாடினது தொகுத்து 9 அருளாளர்கள் பாடிய அந்த நூலை 9ஆம் திருமுறையாக வைத்திருக்கிறார்கள். சரிதானே? 10வது திருமுறையாக நமக்கு இடம்பெற்றிருக்கிற நூல் திருமூல தேவனான அருளி செய்த திருமந்திரமாலை என்கின்ற நூல். திருமந்திரமாலை திருமூலர். இந்த திருமந்திரத்துக்கு தோத்திரம் சாஸ்திரம் ரெண்டுமே, தோத்திரமும் சாஸ்திரமும் ஆன நூல் இதுன்னு பேர். தோத்திரமாகவும் இருக்கிறது, சாஸ்திரமாகவும் இருக்கிறது. அதாவது ஆகமத்தினுடைய ஞானபாதத்தை தமிழ் படுத்தி பாடியிருக்கிறது. அதனால தான் தன்னை சொல்லிக்கொள்கிறார், என்னை நன்றாக இறைவன் செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று தன்னை சொல்லிக்கொள்கிறார் திருமூல தேவநாயனார். ஒரு 3000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அனுபூதி நிலையில் வாழ்ந்திருந்து 3000 ஆண்டுக்கு ஒரு பாடல் வேதம் 3000 பாடல்களை பாடியதாக தன்னுடைய சரித்திரத்தில், அவருடைய சரித்திரத்தில் சேக்கரார் சுவாமிகள் சொல்கிறார்கள். விளக்கம் கொடுத்துங்களா? அது இடைச்சேரிகள் பின்னாடி நிறைய வந்திருக்குது. 3000 ஆண்டுகள் வாழ்ந்து அனுபூதி நிலையில் இருந்து கொண்டு 3000 பாடல்களை பாடியதாக சேக்கரார் சுவாமிகள் சொல்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? ஆமாம். பரகாய பிரவேசம் என்கின்றது அவருடைய சரித்திரம். அவர் கைலையிலே வாழ்ந்த ஒரு சிவயோகி. அவர் அகத்திய முனிவரை சந்திக்க செல்ல வேண்டும் என்று அவர் ககன மார்க்கமாக செல்லும் பொழுது திருவாவடுதுறை என்கின்ற அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அடைகின்றார். அந்த க்ஷேத்திரத்தில் மூலன் என்கின்ற ஒரு இடையன் மாடு மேய்க்கக்கூடிய ஒருவர் பசு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவருக்கு பாம்பு தீண்டி அவர் உயிரை விட்டு விடுகிறார். அந்த பசுக்கள் எல்லாம் சங்கடப்பட்டு தன்னுடைய எஜமானன் இறந்து போய்விட்டானே என்று அவையெல்லாம் சங்கடப்படுவதை பார்த்த இவர் இறக்கப்படுகிறார். அதனால் தன்னுடைய உடம்பை ஒரு இடத்துல மறைத்து வைத்துவிட்டு பரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடியதாகிய அது மூலமாக அவர் தன்னுடைய உயிரை அந்த மூலனுடைய தேகத்திலே செலுத்துகிறார். அவன் உயிரோடு எழுந்தவுடனே அந்த பசுக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுகின்றது. சாயந்தரம் அந்த பசுக்களெல்லாம் ஓட்டி சென்று கொட்டிலே அடைக்கிறார். இவர் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போகலான்னு வரும்பொழுது அந்த மூலன் இறந்து போன மூலனுடைய மனைவி வந்து பேச வரும்பொழுது இவர் உள்ளபடியே ஒரு சிவயோக மாமுனிவர் இல்லையா, மூலனுடைய மனைவியை இவர் வெறுக்கிறார், வேணான்னு தள்ளி வைக்கிறார். உடனே அவங்க ஏன் அப்படி பண்ணுறாருன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறார், நான் மூலன் கிடையாது, மூலம் போயாச்சு, நான் உடம்புக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். வந்து காமிச்சாக்க அந்த உடம்பையும் சுவாமி கறந்து விட்டார். அதனால் அந்த உடம்புலேயே அவர் தங்கிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால தான் அவருக்கு பேர் திருமூலர்னு பேர் ஆகிப்போச்சு. அவர் பாடினது 3000 பாடல்கள். அதை நமக்கு 10ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இது ஆகமம், முழுக்க முழுக்க ஆகம செய்தி தான் அதில் இடம்பெற்றிருக்கிறது. 9 தந்திரங்களாக அதை பகுத்து பாடியிருக்கிறார். இது திருமந்திரத்தை பற்றின செய்தி. அடுத்து 11ஆம் திருமுறையில் 11 அருளாளர்கள் பாடிய பிரபந்தங்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். பிரபந்தங்கள்னால் சிற்றிலக்கியம்னு பேர். பிரபந்தம்னா சிற்றிலக்கியம் என்று பேர். அதில் 11ஆம் திருமுறையில் முதல்ல இருக்கக்கூடிய நூலை பாடினவர் திரு ஆளவாய் உடையார்னு பேர்.
திருஆலவாய் உடையார்னா வேறு யாருமே இல்லை, சிவபெருமான் தான். இந்த சொக்கநாதர் தான் பாடுறார் திரு ஆலவாய் உடையார்னு. சேரமான் பெருமாள் நாயனார் எடுத்து பாணபத்திரர் என்கின்ற புலவருக்காக சிவபெருமான் எழுதி கொடுத்த திருமுகம் கடிதத்தை தான் அந்த பாடலாக வைத்திருக்கிறார்கள். அதனால் அதுக்கு பேர் திருமுகப் பாசுரம்னு பேர். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக் கொன்மோ அப்படின்னு சொல்லி அது தொடர்ச்சியாக பாடுகிறார். அதை மதிமலி புரிசை மாடக்கூடல் அப்படின்னா வானம் வரைக்கும் உயர்ந்திருக்கக்கூடியதாகிய அந்த மதிர்ச்சுவரை உடையதாகிய மதுரையில் இருக்கக்கூடிய சிவன், அன்னப்பறவையினுடைய இறகு போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னம் பயில் பொழில் ஆளவாயில், அந்த அன்னப்பறவைகள் பளிச்சுன்னு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் மேயக்கூடிய அந்த ஆளவாய் என்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் நான் சொல்லுகின்றேன். அந்த குருமா மதிவுடை குளவிய குழைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. குருமா மதிவுரை குளவிய குடையினர், ஒரு நிலாவை கவித்து வைத்தது போன்ற அந்த குடைக்கு கீழே செருமா உகைக்கும் சேரலன் காண்க. போரிலே உன்னை வெற்றி கொள்ள வரக்கூடியவர்களெல்லாம் வென்று ஜெயிக்கக்கூடியவனாகிய சேர ராஜாவே நீ கேட்பாய் ஆகுகன்னு சுவாமி சொல்லுகிறார். பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன், இந்த கடிதத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாணபத்திரன் உன்னைப் போலவே என் மீது அன்புடையவன், அதனாலே மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே, உனக்கு நிறைய பொருளை கொடுத்து அனுப்புவாயாகுன்னு சுவாமி சொன்ன அந்த சிபாரிசு கடிதம். அதில் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரம் டு கண்டென்ட் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம எழுதுகிற மாதிரியான பாடல் அனுப்புனர் பெறுநர் எல்லாமே சொல்லப்பட்டு கடைசி கண்டென்ட்னு சொல்லியிருப்பார். அந்த கடிதம் அதை தான் திருமுகப்பாசுரம் என்று அதில் முதல் பாடலாக வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர் பேர் திருவாலவாய் உடையார்னு பேர். வேறு எந்த உலகத்தில் உலகத்தில் எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்குது, உலகத்தில் எத்தனையோ சம்பிரதாயங்கள் இருக்கிறது, எத்தனையோ கடவுள்களை கும்பிடுகிறார்கள். ஆனால் எந்த கடவுளும் அந்த நூல் அந்த லாங்குவேஜில் வந்து ஒரு பாடலை பாடி செய்திருக்கு அப்படின்னு எந்த சரித்திரமும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மொழியை தவிர்த்து. அதனால் தமிழ் மொழியில் மட்டும் நம்முடைய சிவபெருமான் 4 தமிழ் பாடல்களை தமிழ் நூல்களை அருளி செய்திருக்கிறார் நமக்கு. இந்த திருமுகப்பாசுரம் இது சிவபெருமான் கொடுத்தது. அதே மாதிரி இறையனார் அகப்பொருள் மாலை என்கின்ற ஒரு நூல் இருக்குது. அது சங்கப்புலவர்களுக்கெல்லாம் அகநூல் எப்படி எழுதுறதுன்னு லட்சணம் தெரியாத இருந்ததுனால சிவபெருமான் இறையனார் அகப்பொருள் மாலை என்கின்ற ஒரு இலக்கண நூலை அருளி செய்திருக்கிறார். அந்த நூலுடைய ஆசிரியரே யார் தான்ப்பா? இறையனார். அதனால தான் இறையனார்னு இதுக்கு இறையனார் அகப்பொருள் மாலைன்னு இறையனார் அகப்பொருள் மாலை. அதே மாதிரி சங்க நூல்களில் 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். நற்றின நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் மித்திரத்து 8 தொகை அப்படின்னும் முருகு 12 பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லுவாங்க. அதில் 500 குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய 8 தொகை நூலில் குறுந்தொகையில் சிவபெருமான் பாடிய ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அதுதான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது அந்த பாடல். அது தருமிக்காக சிவபெருமான் எழுதி செஞ்ச பாடல். திருவிளையாடல் படத்தில் கூட வரதில்லை. அது தருமிக்காக அவர் பாடி கொடுத்த அந்த பாட்டு. அந்த பாட்டை குறுந்தொகையில் வைத்திருக்கிறார்கள். நம்ம சங்க நூல்களில் அதுவும் 10 பாட்டு 8 தொகை நூலில் குறுந்தொகை என்கின்ற அந்த நூலில் சிவபெருமான் பாடிய ஒரு நூல். அதனால் இவரும் யார் தான்ப்பா? சங்க புலவராகவே இருக்கிறார் சாமியும். சிவபெருமான் நமக்கு யார்? அவரும் சங்க புலவர். அதனால தான் அப்பர் சாமி நண்பாட்டு சங்க புலவனை சங்க மாரி தருமிக்கு கீழ் இழுந்தான் காண்க அப்பர் சாமி சொன்னாங்க. அதை சேக்கரார் சாமி மதுரைக்கு அப்பர் சாமி போனப்போ சொக்கநாதரை பார்த்தாருன்னு பாடியிருக்க மாட்டார், சங்க புலவரை தரிசித்தார்னு சொல்லியிருப்பார் சேக்கரார் சாமி. அதனால் அந்த சொக்கநாத பெருமானே நமக்கு யாராக தான் இருக்கார்? சங்க புலவர்கள் ஒருவராகவே இருக்கிறார். அந்த மாரி கொடுப்பனை வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது, எந்த கடவுளும் அதை செய்யவில்லை, சிவபெருமான் தான் செய்கிறார். அந்த பெருமை தமிழ் மொழிக்கு அப்படிப்பட்ட பெருமையை ஏற்படுத்தியிருக்கிறார் சுவாமி. அதே மாதிரி கொற்றவன்குடியில் வாழ்ந்திருந்த உமாவிசிவாச்சாரியாருக்காக பெற்றான் சாமான் பொருட்டு ஒரு கவி எழுதி கொடுக்கிறார். கொற்றங்குடியாருக்கு சிற்றம்பலமுடையான் எழுதியதுன்னு சொல்லி பாட்டு பாடார். பெற்றான் சாமானுக்கு முத்தி கொடுக்க முறை என்று அங்கேயும் அவர் பாடுகிறார். இப்படி 4 விஷயத்தில் நமக்கு சிவபெருமான் பாடி தந்த பாடல்களும் நூல்களுமே நமக்கு தமிழில் இருக்குது. என்னம்மா? அடியார்க்கிளியன் தில்லை சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு அப்படின்னு பாட்டு. அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதியதுன்னு சொல்லி அந்த பாட்டு. தன்னை அப்படி அறிமுகப்படுத்துகிறார்.
எப்படிப்பட்டவரான்? சிவருமான் அடியாருக்கு எளியன்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். எளியான், அடியாருக்கு எளியான். விளக்கப்படுத்துங்களா? அப்படி அந்த 16ஆம் திருமுறையில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த நூலை பாடினது யார்? சிவருமான் தான். திரு ஆலவாயுடையார். அந்த நூலுக்கு பேர் திருமுகப்பாசுரம்னு பேர். சரியா? அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய 16ஆம் திருமுறை அருளாளர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் நமக்கு 3 நூல்களை அதில் அருளி செய்திருக்கிறார்கள். அற்புத திருவந்தாதி, அற்புத திருவந்தாதி, இரட்டை மணிமாலை, இரட்டை மணிமாலை, திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். இது 3மே காரைக்கால் அம்மையார் அருளி செய்த நூல்கள் நமக்கு தெரியும். அடுத்தது நமக்கு ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் அருளி செய்த க்ஷேத்திர வெண்பா. ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் அருளி செய்த க்ஷேத்திர வெண்பா. க்ஷேத்திரம்னா என்ன? கோயில். க்ஷேத்திரம்னா கோயில். ஒரு கோயிலுக்கு ஒரு பாட்டு தான். அப்படி 24 பாடல்கள் அடங்கிய நூலாக அது இருக்கிறது. 16ஆம் திருமுறையில் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார். அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தர். க்ஷேத்திர வெண்பா. அடுத்து சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் அவர் அருளி செய்ததாக 3 நூல்கள் 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. முதல்ல பொன்வண்ணத்து அந்தாதி. பொன்வண்ணத்து அந்தாதி, பொன்வண்ணத்து அந்தாதி இது சிதம்பரத்தில் பாடப்பட்டது. பொன்வண்ணத்து அந்தாதி. அடுத்து திருவாரூர் மும்மணி கோவை. இது என்ன ஊரில் சொல்லப்பட்டிருக்கோம்ப்பா? திருவாரூர் தான். திருவாரூர் மும்மணி கோவை. திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலா. இந்த நூலுக்கு இன்னொரு பேர் ஆதி உலான்னு பேர். ஏன் அப்படின்னா தமிழில் எழுந்த உலா நூல்களில் முதன்மையான நூல் இதுதான். தமிழ் இலக்கியத்தில் முதல்ல எழுந்த உலா நூல் நம்ம நாயனார் பாடின திருக்கைலாய ஞான உலா தான். ஆதி உலா. உலானா ஒரு சிற்றிலக்கியம். அது தலைவன், அதாவது ஒரு பாட்டுடை தலைவன். யாரை பாட்டுடை தலைவனாக வச்சு பாடுறாங்களோ அவன் வீதியில் தேரில் போவான் அல்லது குதிரையில் போவான். அவனை பார்த்து 7 வகை பெண்டீர் மயங்குவதாக பாடுவது தான் உலா நூல்னு பேர். உலான்னு பேர். அது ஒரு பாடலாக மட்டும் அங்கங்கே சேகரார் சாமி எங்கேயாவது பாடியிருப்பார். அதே தான். அந்த பெண்களெல்லாம் தன்னுடைய வலை கழண்டு போகும்படியாக அந்த தலைவனை மயங்கி பார்ப்பது, அவனுடைய உலா வருகின்றான் என்பதை சொல்வது உலா நூல். அப்படி சிவபெருமான் உலா கைலையில் வருகின்றார். அவரை பார்த்து 7 வகை ஆன்மாக்களும் மயங்குவதாக உருவகப்படுத்தி பாடுவது தான் அந்த கைலாய ஞான உலான்னு பேர். இது கைலையிலே அரங்கேற்றப்பட்டது. சிவபெருமான்ட்டு நேரடியாக அரங்கேற்றினார் இவர். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ கைலாசத்தில் அவர் கைலாசம் போனது பிறகு போன பாட்டு இங்கே எப்படி நமக்கு கிடச்சிருக்கப்போ? கேட்குற கேள்வி புரியுதா பிள்ளை உங்களுக்கு? இது கைலையில் சென்று கைலையில் இவர் கைலாசம் போனதுக்கு பிறகு பாடின நூல். அங்கே நமக்கு எப்படி கிடைச்சது? இங்கே எப்படி என்ன பண்ண? ஆமாம், சுந்தர ஃப்ரெண்டு தான். அது திருவஞ்சை காலத்தில் பாடின அந்த தானே முன்புடைத்தான் பதியத்தை வருணதேவன் கொண்டு கீழே கொடுக்குற ஆழி கடலறைய அஞ்சையப்பிற்கு அறிவிப்பதேன்னு அதிலே பதியம் இருக்குது. வருணம் கொண்டாந்தான்னு
அதேமாரி இந்த கைலாய ஞான உலாவை சாஸ்தா ஐயனார் இருக்கார் இல்லையா, ஐயனார் தான் அங்கே இருக்கார் கைலாசத்தில். அவரிடத்து இந்த திருக்கைலாய ஞான உலாவை கொடுத்து நீ பூலோகத்தில் சென்று சேர்ப்பாயாகன்னு சாமி சொல்லுகிறார். அதனால் அவர் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் பிடவூர் என்கின்ற திருப்புடவூர், அந்த பிடவூரில் உள்ள ஐயனார் தான் இந்த நூலை கொண்டு வந்து கீழே கொடுக்குறார் அப்படின்னு அதில் குறிப்பு. பிடவூர் சாஸ்திரம். ஆமாம், அவர் கையில் அந்த கைலாய ஞான உலா ஏடு இருக்கும் அந்த ஊரில். இனிமேல் பார்த்துருங்க போயிட்டு. திருப்படவூர், பிடவூர், பிடவூர் அது வேற என்னங்க, எப்போ என்னங்க பேர் இதுக்கு? திருப்பட்டூராம். சரி சரி சரி. அதனால் அப்படி இந்த 3 நூலையும் நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார் எழுதி செய்திருக்கிறார். அடுத்து நக்கீர தேவ நாயனார், இவர் அருளி செய்ததாக 10 நூல்கள் இருக்குது 11ஆம் தலைமுறையில். கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி, கைலை பாதி காலத்தி பாதி, ஒரே பாட்டில் 2 வரி கைலாசத்துக்கு 2 வரி காலத்திக்கு பாடினார். விளக்கம் புரியுதுங்களா? ஆமாம், 4 வரி பாட்டு, 2 வரி கைலாச சாமி, 2 வரி காலத்தி சாமி, அப்படி பாடியிருக்க. அதான் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதின்னு வருது. நம்ம இன்னும் தெருமுறையாக படிக்க, தேவாரமே படிக்க ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் என்னையும் படிக்கிறது 10 திருமுறையாக. ஈங்கோய் மலை 70, திரு ஈங்கோய் மலை 70. ஈங்கோய் மலை எங்கே இருக்குது? அதே தான் குளித்தலை பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஈங்கோய் மலை. அந்த ஈங்கோய் மலை மீது இருக்கக்கூடிய பெருமான் மீது 70 பாட்டு பாடினார் நக்கீரர். அதனால் அதுக்கு ஈங்கோய் மலை 70ன்னு பேர். ரொம்ப அற்புதமான நூலுங்க அதெல்லாம். மணியாசபுரம் பாடுறோம், ஈங்கோய் மலையை மெந்தாய் போற்றி பாங்கார் பயணத்தை அழகாக போற்றி பாடுறார் நக்கீரர். இனிமேல் சிந்தித்து பண்ணுங்க. இந்த நூல்கள்லாம் சிந்தித்து எல்லாம் வாத்தியார் வகுப்பில் சொல்லிக் கொடுத்தார், இந்த நூலை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற பெருமையில் எண்ணி படிக்கும் பொழுது நமக்கு. சரி, அடுத்த திருவலஞ்சுழி மும்மணி கோவை. திருவலஞ்சுழி மும்மணி வலஞ்சுழி எங்கே இருக்கு? திருவலஞ்சுழி மும்மணி கோவை. அடுத்து திரு எழுகூற்று இருக்கை. திரு எழுகூற்று இருக்கை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். ஒரு ரூபாயினை மானாங்காரத்து. இப்போ பாடினோம்ல எல்லாரும், 1 கோடி முறை சன்னிதானம் பாட சொல்லி எல்லாரும் பாடினாமே. நீங்களாம் பாடினீங்களா இல்லையா? அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி திரு எழுகூற்று இருக்கை இவர் பாடுற. எழுகூற்று இருக்கைன்னா என்ன? 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 அப்படி பாடுறது தான். இங்கே போர்டு இருக்கா? போர்டு இல்லை. வாயினா 1, போருரு வாயினை ஈரியல் பாயோரு அப்படிங்கும் போது 2 வருதுல. போருரு வாயினை மானாங்காரத்து ஈரியல் பாயோரு விண்முதல் பூதம். திரும்பவும் ஒன்றிய இருசுடன் வருது பார்த்தீங்களா? இப்போ இது எப்படி எழுதணும்னா 1 போட்டிங்க, திரும்ப ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்து இப்படி வரும்போது 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3
2 3 4 5 6 7 6 5 4 3 2 1. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கும். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இதுதான் எழுக்கூற்று இருக்கைன்னு பேர். இது வந்து ரத பந்தனம்னு பேர், தேர் பந்தனம் பண்ணுவாங்க. அப்படி இப்படி பந்தனம் பண்ணுறது இதுக்கு பேர் சித்திரக்கவின்னு பேர். இது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சித்திரக்கவி. இது இப்போ நம்ம இது வந்து ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். எழுக்கூட்டு இருக்குங்கிறது ஒரு லட்சணம். இது ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், நம்முடைய அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கார். போட்டு காமிச்சிருக்காங்களா, பாடியிருக்கார். நிறைய நாளர்கள் இது ஒரு சித்திரக்கவின்னு பேர். அதை படம் போட்டு அந்த படத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் வந்து பொருந்தும்படியாக பாடுவதற்கு சித்திரக்கவின்னு பேர். அது மாதிரி இது ஒரு எழுக்கூட்டு இருக்கே ஒரு சித்திரக்கவி. அதே மாதிரி இங்கே நக்கீர தேவநாயனார் பாடிய ஒரு எழுக்கூட்டு இருக்கே இருக்குது. அதை பற்றி பேசியிருக்கோம், அவ்வளோதான். ஆமாம், ஓரொரு வாயினை மானாங்காரத்துன்னு இருக்குல்லையே, 1 2 மானாங்காரத்து 3 மூவியல்பு அப்படின்னு ஒன்று ஒன்றா அதில் நீங்கள் பொருத்தணும். 1ன்னு ஒரு இடத்துல 1, 2ன்னு ஒரு இடத்துல 2, அந்த எழுத்து அதில் எழுதினீங்கன்னா அப்படி கரெக்டாக அந்த வார்த்தை பொருந்தும். அதுக்காக தான் படிப்பாங்க அப்படி. இது வந்து முதல் திருமுறை 128வது பதிகம் ஞானசம்பந்தருடையது, ஓரொரு வாயினை. இது நான் உங்களுக்கு இப்போ வரைஞ்சி காமிச்சது. இப்போ நம்ம முதல் திருமுறை 128வது பதிகம் ஞானசம்பந்தருடைய எழுக்கூற்று இருக்கை. நூற்றி 28வது பதிகம் ஞானசம்பந்தர் பாடியது. ஆமாம், இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது நக்கீரர் பாடிய எழுக்கூற்று இருக்கை. அடுத்தது பெருந்தேவபாணி. பெருந்தேவபாணி, பாணி அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம். பெருந்தேவர் யாரு? தேவர்களில் பெரியவர் யார்? அவர் தான். அதனால் பெருந்தேவபாணி. பெருந்தேவபாணி, பாணினா பாட்டுன்னு அர்த்தம். அடுத்து கோபப்பிரசாதம். கோபப்பிரசாதம், கோபப்பட்டதுனால நமக்கு கிடைத்த பிரசாதங்கள்னு அர்த்தம். கோபப்பிரசாதம். அடுத்து கார் 8, மேகத்தை நோக்கி பாடிய 8 பாடல்கள். மேகத்தை உருவகப்படுத்தி பாடினது. அடுத்து போற்றி திருக்கலிவெண்பா. போற்றி திருக்கலிவெண்பா. அடுத்து திருமுருகாற்றுப்படை. பதினோ 12 திருமுறைகளில் சங்க பாடல் இது ஒன்று தான். சங்க நூல். இது சங்க நூல்களில் 10 பாடலில் இருக்கக்கூடிய ஒரு நூல் இது. முருகு 12 பெருகு மலவதுரை காஞ்சி கோல நெடுநல்வாடை மருவினிய கோல நெடுநல்வாடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை என்கின்ற ஆற்றுப்படை என்னன்னா, ஆறுனா வழின்னு அர்த்தம், ஆற்றுப்படுத்துதல்னா வழிபடுத்துதல்னு அர்த்தம். இப்போ கிளாஸ் நீங்கள் சைவ சித்தாந்தம் தர்மயாதனத்தில் எல்லாம் படிக்கிறீங்க, இன்னொருத்தர் சைவ சித்தாந்தம் படிக்கிற விருப்பத்தோடு இருக்கார். அப்படி என்ன செய்வீங்க? இந்த இடத்துல நல்லா இருக்குது, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, அங்கே போங்கன்னு சொல்ல மாட்டிங்களா? இந்த மாதிரி ஒரு தேடி வருபவருக்கு வழிகாட்டி அனுப்புவதுக்கு பேர் ஆற்றுப்படுத்துதல்னு பேர். அப்படி வறிய புலவர் ஒருவர் வரும்பொழுது அவரிடத்தை ஒரு அரசனிடத்தை சென்று பொருள் பெற்ற ஒரு புலவர் அந்த அரசனை வாழ்த்தி, இந்த அரசனிடத்தை நீ சென்றினா உனக்கு நிறைய பொருள் கிடைக்கும் என்று அவர் வழிபடுத்தி அனுப்பினார். அதுக்கு ஆற்றுப்படை நூல்னு பேர். அதுபோல் நக்கீரர் முருகப்பெருமானை பாட்டோட தலைவனாக வைத்து பாட நூலுங்கிறதுனால இதுக்கு முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படைன்னு பேர். விளக்கம் புரியுதுங்களா? அடுத்து திரு கண்ணப்ப தேவர் திருமரம். டீ வந்துருச்சா? திரு கண்ணப்ப தேவர் திருமரம். கார்த்திக், டீ வந்துருச்சா? கண்ணப்ப தேவர் திருமரம். திருமரம், மரம், மரம்னா பெரிய ரகரம். ட்ரா போடுறோம்ல, கற்றை செஞ்சடை, கற்றை, அந்த மரத்துக்கு நமக்கு மரம் ட்ரீ இருக்கே, அதுக்கு போகிற ரே கிடையாது, வேதத்துக்கு வர மறை, வேதத்துக்கு வர மறை. மரம்னா வீரம்னு அர்த்தம். கண்ணப்ப தேவருடைய வீரத்தை பற்றி பேசுகிறார். அதில் விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? அதாவது சேக்கிழார் சுவாமிக்கு முன்பாகவே ஒரு கண்ணப்பருடைய சரித்திரத்தை ஒரு நூலாக பாடியிருக்கார். விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அடுத்தது 10 நூல் இதற்காக அவர் பாடினது. அடுத்து கல்லாட தேவநாயனார் பாடிய நூல்.
கல்லாட தேவநாயனார். கல்லாட தேவநாயனார் இதுவும் பார்த்தீங்க கண்ணப்ப தேவர் திருமரம் தான். ஒரே டைட்டிலில் 2 பேர் பாடியிருக்காங்க. அது நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கண்ணப்ப தேவர் திருமரம், இது கல்லாட தேவநாயனார் அருளி செய்த கண்ணப்ப தேவர் திருமரம். சரி, ஆமாம். கல்லாட தேவநாயனார் அருளி செய்த கண்ணப்ப தேவர் திருமரம். அவன் ஒரே நூல் தான். இந்த கண்ணப்ப தேவர் திருமரம் நக்கீரர் அருளி செய்த நூல் ரொம்ப சிறப்புக்குரிய நூல். கண்ணப்ப நாயனாருடைய பெருமையை அற்புதமாக இதில் பாடியிருப்பார். சுவாமி போய் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தில் சிவகோச்சாரியார் மனம் வருந்துக்கிறார். இது மாதிரி சாமியுடைய சன்னதி, குடும்பத்தேவருடைய சன்னதியில் தினமும் அப்படி எலும்பு கறியுடைய எச்சங்கள் கிடக்குது, நாயடியும் செருப்படியுமா கிடக்கு, இப்படி அனாச்சாரமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். தினைக்கு இதே வேலையாக இருக்குது. அவர் தினைக்கும் காலையில் வருகிறார். அவர் ஆகமப்படி பூஜை பண்ணுறவர் இல்லையா, ஆச்சாரமாக குளிச்சுட்டு வந்து சாமிக்கு உரிய பூக்கள் நைவேத்தியம் எல்லாம் தயார் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரார். இங்கே வந்து பார்த்தா அப்படி அசுத்தமாக இருக்குது. உடனே திருவிளக்கனால எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே இறங்கி போய் பொன்முகலில் குளிச்சுவிட்டு திரும்பவும் புதிய அர்ச்சனை பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு திரும்ப வந்து சாமி பூஜை பண்ணுறாரு. இது தினைக்கும் நடந்தால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? மனம் வருந்துகிறார். என்னுடைய நாயகனே, உன்னுடைய திருவருளால் இது ஒழித்து அருள வேண்டும் அப்படின்னு அதை விண்ணப்பத்துக் கொள்கிறார் அந்த சிவாச்சாரியார். அப்போ கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தில் சேக்கரார் சாமியுடைய வாயிலாக சொல்லுகிறார். இறைவன் கனவுல சென்று சொல்லுகிறார், பன்திரள் வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையல், அவனுடைய வடிவியெல்லாம் நம்பக்கல் அன்பதாகும், அவனுடைய அறிவியெல்லாம் அமையறியும் அறிவு ஆகும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவார். அதே காட்சியை இந்த கண்ணப்ப தேவர் திருமரம் 11ஆம் திருமுறையில் நக்கீரர் அற்புதமாக சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருக்கிறார்? சாமி கனவுல சொல்லுகிறார். அந்த கடவுளை போய் சாமி சொல்லுவதாக இந்த நூலில், அதாவது நக்கீரருடைய நூலில் எப்படி இருக்குன்னா, புரிவோடு பூசணை செய்யும் குணிசிலை வேடன். குணிசிலை வேடன்னா வில்லை வளைத்திருக்கக்கூடிய இந்த வில்லை உடையவன். குணமவை ஆவன உரிமையிற் சிறந்த, என் மீது உரிமையினாலே அவன் அப்படி செய்து கொண்டிருக்கிறான் என்று சாமி சொல்கிறார் அந்த குருக்கள்கிட்ட. நன் மாதவன் என்று உணர், அவன் நல்ல மாதவத்தை உடையவன் நினைத்துக்கொள், சாதாரண வேடுவன் என்று நினைக்காதே. அவன் செருப்படியாவன விருப்புரு துவளே. துவள் அப்படின்னா நம்ம குளித்ததுக்கு பிறகு தோட்டிக்கிறோம்ல, நல்லா காஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த டவல்னு சொல்கிறோம்ல, அதனால் நம்ம தோட்டிக்கிட்டால் நமக்கு எவ்வளோ இன்பமாக இருக்குமோ அது மாதிரி அவன் செருப்புனால என்னை தடவுறது எனக்கு இருக்குன்னு சாமி போய் சொல்லுகிறான். அவன் செருப்படியாவன விருப்புரு துவளே எழிலவன் வாயது தூய பொற்குடமே அப்படின்னார். அவன் வாய் இருக்குதே அதுதான் தூய பொற்குடம். அதாவது இதை வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் அப்படின்னு ஞானசம்பந்தரே இதை பாடுவார். வாய்க்கலசம்னா அவர் தண்ணியை சாமி அபிஷேகத்தை எதில் கொண்டு வந்தார்? வாய் தானே குடமாக இருந்துச்சு, அதனால் தூய பொற்குடம்ங்கிறார். அதனில் தங்கு நீர் கங்கையின் புனலே, அவன் வாய்க்குள்ள தங்கியிருக்க நீர் அது என்னது? கங்கையினுடைய புனல்னு சாமி சொல்லுகிறார். புனர்கிடு மாமணி அவன் நிறை பல்லே, யாகசாலையில் குடத்தில் சாமிக்கு ஆவாகனம் பண்ணி உள்ளுக்குள்ளே ரத்தனமெல்லாம் போட்டு வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த அவன் வாய்க்குள்ளே பற்கள் இருக்கு இல்லையா, அவன் அபிஷேகம் பண்ணுற தண்ணீரில் அந்த பல்லு படுது இல்லையா, அது ரத்தனங்கள் போட்டு வச்சது மாதிரி எனக்குன்னு சாமி சொல்லுகிறார். அது புனர்கிடு மாமணி அவன் நிறை பல்லே அதற்கிடு தூமலர் அவனது நாவே, அதில் போட்டு வச்சுருக்காங்களே புஷ்பங்கள், அது அவனுடைய நாக்கு தான் புஷ்பம். அவன் நாக்குனாலே என்னை சொல்லுகின்றானே சொற்கள், அதுதான் எனக்கு புஷ்பமான சொற்கள் என்று சொல்கிறார். உப்புணல் விடும் பொழுது உறிஞ்சிய மீசை பொன்மயிர் குசையினும் நம்முடிக்கு இனிதே, அதுதான் அற்புதமான வாக்கியம். நீங்கள் இந்த குருக்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் என்னை தர்ப்பையினாலே அப்படி இப்படி தொடுகிறீர்கள் இல்லையா, நியாசம் பண்ணுகிறார்களா சாமி, தர்ப்பையினாலே அப்படி இப்படி தொட்டு நியாசம் பண்ணுறாங்களா, ஈசானமூர்த்தி நமதத் புருஷோக்தராய் அப்படிலாம் சொல்லுகிறார். இப்படி தர்ப்பையினாலே நீங்கள் என்னை தொடுகிறீங்க இல்லையா, அதை விட எனக்கு இனிமையானது என்ன தெரியுமா?
அவன் என் மேலே அந்த வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை விடும் பொழுது அவன் மீசை என் மேலே படுது பார்த்தீங்களா, அது நீங்கள் தர்ப்பையினால் என்னை தொடுவதை விட எனக்கு இன்பமாக இருக்கிறதுன்னு சுவாமி சொல்கிறார் அவரிடத்தில். உப்புணல் விடும் பொழுது, வாயில் வைத்திருந்த அந்த நீரை விடும் பொழுது, உப்புணல் விடும் பொழுது உறிஞ்சிய மீசை, அந்த மீசை புன்மயிர் குசையினும், குசைனா தர்ப்பை, நம் முடிக்கு இனிதே, என் முடிக்கு நீங்கள் குசையினால தொடுறீங்களே, அதை விட எனக்கு ரொம்ப இனிமையானது அவன் மீசை என் மேலே போடுறது என்று சாமி சென்று அவருடைய கடவுளை சொல்லுவதாக அற்புதமாக இந்த 11ஆம் திருமுறையில் கண்ணப்ப தேவர் திருமரத்தில் பாடியிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம என்றைக்கு படிக்கிறது, என்றைக்கு தெரிந்து கொள்வதெல்லாம். சரி, கல்லாட தேவநாயனார் என்ன பண்ணியிருக்கார், அவரும் கண்ணப்ப தேவர் திருமரம் தான் பாடியிருக்கார், சரிதானே. அடுத்தது கபில தேவநாயனார். கபில தேவநாயனார் இவர் நமக்கு 3 நூல் பாடியிருக்கார். மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை. மூத்த நாயனார்னா யாரு? விநாயகர். சிவருமான் இரட்டை மணி மாலை, மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை, சிவருமான் இரட்டை மணி மாலை, சிவருமான் திருவந்தாதி. திருவந்தாதி. அடுத்து பரணதேவநாயனார், அவர் பாடின நூல் பரணதேவநாயனார். நக்கீரர், கபிலர், பரணர் இவங்களாம் சங்கப்புலவர்கள். பரணதேவநாயனார். மூணாவது சிவருமான் திருவந்தாதி. திருவந்தாதி பரணதேவர் பாடினது சிவருமான் திருவந்தாதி தான். பரணதேவநாயனார் சிவருமான் திருவந்தாதி. அடுத்து இளம்பெருமான் அடிகள். ஆமாம், அவர் ஒன்று தான், பரணதேவர் ஒன்று தான். இளம்பெருமான் அடிகள் இவரும் ஒரே நூல், சிவருமான் மும்மணி கோவை. சிவருமான் திரு மும்மணி கோவை. அடுத்தது அதிரா அடிகள். அதிரா அடிகள் அது என்ன? அதிரா அடிகள் பொறுமையாக இருக்கிறது. பேரை சொன்னாலே சும்மா அதிருதுங்கிறாங்கல்ல, அவர் எதை சொன்னாலும் அதிர மாட்டாராம் அப்படின்னு அர்த்தம். பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன், வரவரக்கண்டு ஆராய் ஒருவருக்கும் திங்கி நடையாது, செய்நன்றி குன்றாதே ஏங்கி இளையாது இருமணமேன்னார்ல குருஞான சம்பந்த பெருமானார். அந்த பரபரப்பு இல்லாமல் இருக்கிறவர், முக்கியமாக எதுக்கும் கவலைப்படாதவர் அர்த்தம், எதுக்கும் அதிர்ச்சி அடைய மாட்டார்னு அர்த்தம். அதிரா அடிகள். அவர் பாடிய நூல் நமக்கு ஒன்று தான், மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை. மூத்த பிள்ளையார்னா யாரு? நாயகர். மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை. அடுத்து பட்டினத்து பிள்ளையார். பட்டினத்து பிள்ளையார் பாடின நூல். அவர் பாடிய நூல் நமக்கு 5 நூல் இருக்கு. பட்டினத்து பிள்ளையார், பட்டினத்தடியால் தான் பட்டினத்து பிள்ளையார்னு எழுதிக்கிங்க. பட்டினத்தார், பட்டினத்தடிகள், பட்டினத்து பிள்ளையார்னு 3 பேர் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் நம்ம பட்டினத்து பிள்ளையார்னு சொல்லி எழுதிக்க வேண்டியதுதான். இவர் பாடிய நூல் நமக்கு கோயில் நான்மணி மாலை. கோயில் நான்மணி மாலை. கோயில்னா சிதம்பரம். ஆமாம், கோயில். அந்த கோயில் மேலே ஒரு 4 மணி மாலை பாடியிருக்கார். கழுமல மும்மணி கோவை. கழுமலம்னா சீர்காழி. கழுமலம்னா சீர்காழி. கழுமல மும்மணி கோவை. அடுத்து திருவிடைமருதூர் மும்மணி கோவை. திருவிடைமருதூர் எங்கே இருக்கு? திருவிடைமருதூர் மும்மணி கோவை ரொம்ப அற்புதமான நூல். வேம்புதிர்ந்து கிடந்த காம்புதிர்ந்து கிடந்த வேம்பு கற்கெல்லாம் விதானம் அமைத்தோம், நாய்க்கட்டம் எடுத்தோம்னு மும்மணிக்கோவை. பெரியான்பின் வரகுணத்தேவர் அப்படின்னு சொல்லி இதில் அற்புதமாக வரகுணத்தேவருடைய விஷயத்தை பாடியிருப்பார். அதில் தான் நம்ம மகாசன்னிதானம் திருவிடைமருதூரில் கட்டளை மடத்துக்கு பெரிய அன்பின் வரகுணத்தேவர் நிலையம்னு பேர் வச்சாங்க. இந்த நூல்லேருந்து எடுத்து தான் இந்த திருவிடைமருதூர் மும்மணிக்கோவையிலேருந்து. திரு ஏகம்பம் உடையார் திருவந்தாதி.
திருவேகம்பம்னா காஞ்சிபுரம். அடுத்து திருவொற்றியூர் ஒரு பா ஒரு பது. ஏகம்பம் உடையார் திருவந்தாதி. ஒரு பா ஒரு பது. ஒரு பா ஒரு பது. ஒரு பா ஒரு பது. ஒரு பா ஒரே பா வகையில் பாடினா 10 பாட்டுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பா ஒரு பது. திருவொற்றியூர் பானா பாட்டுன்னு அர்த்தம்ப்பா. ஒரு பா ஒரு பது. பதுனா 10 பாட்டுன்னு அர்த்தம். பதிகம் தான், ஆக்சுவலாக பதிகம் தான் அது. அடுத்தது நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த நூல்கள். நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த நூல். இது எத்தனாவது ஆள் இவர்? 13 வந்துட்டா? 13 வந்திருக்காதே. 12 வந்திருக்காதே. 12வது இருக்கா? சாமியை விட்டுட்டதுனால 11 போல் இருக்கு. சரி, ரைட். சரி. நம்பியாண்டார் நம்பி நமக்கு 10 நூல் அருளி செய்திருக்கிறார். இதில் இந்த 10 மட்டும் எழுதிட்டு பிரேக் போயிடலாம், கவலைப்படாதீங்க. 10 நூல். முதல்ல திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலை. திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலை. கோயில் திரு பன்னியார் விருத்தம். கோயில் திரு பன்னியார் விருத்தம், 3 சுழி நகரம். திரு பன்னியார் விருத்தம். திருத்தொண்டர் திரு அந்தாதி. இந்த நூலுக்கு என்ன சிறப்பு? திருத்தொண்டர் திருவந்தாதிக்கு திருத்தொண்டர் புராணம். சரி, அப்புறம் சொல்கிறா. அதை ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி. இதுக்கு முன்னாடி இனி வரக்கூடிய நூல்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆளுடைய பிள்ளையார் சேர்த்துக்குங்க. நூல் பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஆளுடைய பிள்ளையார். ஆளுடைய பிள்ளையார்னா யார்? அவர் மீது பாடப்பட்ட நூல்கள் மேலுக்கு நூல் பெயர் மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சேர்த்துக்கணும்? நீங்கள் ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி எழுதிட்டீங்களா? சண்பை விருத்தம். ஆளுடைய பிள்ளையார் திரு சண்பை விருத்தம். சண்பை சண்பை சண்பைனா சீர்காழின்னு அர்த்தம். சண்பை விருத்தம். ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை. ஆளுடைய பிள்ளையார் திரு உலாமாலை. உலா பாடுறார் பார்த்தீங்களா? இப்போ ஞானசம்பந்தர பாட்டுடைய தலைவனா வச்சு உலா பாடிருக்காருன்னு அர்த்தம். மாலை. ஆளுடைய பிள்ளையார் களம்பகம். திருக்களம்பகம். களம்பகம். ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை. அடுத்தது திருநாவுக்கரசர் ஏகாதச மாலை. திருநாவுக்கரசர் ஆளுடைய பிள்ளையார் கிடைச்சிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ திருநாவுக்கரசர் மேலே பாடின நூல் அது. திருநாவுக்கரசர் ஏகாதச மாலை. டீ வந்துருச்சுங்களா? ஏகாதச மாலை. ஏகாதசம்னா என்ன? 11. அப்போ 11 பாட்டு இருக்கக்கூடிய நூல்னு அர்த்தம். அது அந்த நூலில் 11 பாட்டு. இது யார் மேலே பாடப்பட்டிருக்கு? திருநாவுக்கரசு நாயனார் மீது பாடப்பட்டது. ஆமாம். இப்படி 11 அருளாளர்கள் பாடிய இந்த பிரபந்தங்களை எல்லாம் தொகுத்து 11ஆம் திருமுறையாக வைத்திருக்கிறார்கள். இவ்வளோ நூல் நமக்கு 11ஆம் திருமுறையில் இருக்குது சார். கேட்க முடியுதுங்களா நமக்கு? சரியா? சரி, இதோட நம்ம ஒரு இடைவேளை எடுத்துப்போம். அடுத்தது 12ஆம் திருமுறை பற்றி பார்ப்போம்.